Hi friends, welcome to இந்த newspaper analysis in தமிழ். இன்னைக்கு வந்த நியூஸ்பேப்பர்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் அந்த டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டர் வந்து 6957 கோடியில் காசிரங்கா காரிடார் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அசாமில் இருக்க இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் வந்து பார்க்கலாம். காசிரங்கா நியூஸ் வந்துச்சுல அது இங்கே இருக்குது. தென் டீயிங் பட்கி, திப்ரு சாய்கோவா, நமேரி, ஆரஞ்ச், மானாஸ், ரைமோனா இந்த நேஷனல் பார்க்கெல்லாம் அசாமில் இருக்குது. செகண்ட் ஒன் 2% கில் இன் மாஸ் ரஷ்யன் ட்ரோன் அட்டாக் உக்ரைன். அது மாதிரி வந்து செலன்ஸ்கை யுக்ரைன் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமான இஷ்யூஸ் ரிலேட்டடான பிளேசஸ் எதுனா கிவி, கார்கிவ், லுவான்ஸ்கை, டான்ஸ்டெக், மைர்போல், தென் கிரிமியா. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் வந்து சாகித்ய அகாடமி வந்து அவார்ட்ஸ் வந்து சென்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக நியூ லிட்ரஸி அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்டி ஒன்றில் இந்தியன் கல்ச்சரோட லிங்க் பண்ணலாம், ஜிஎஸ்2ல பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட லிங்க் பண்ணலாம். தென் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2ல இந்தியன் பாலிட்டியும் பேப்பர் 3ல கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னதான் சிஎம் தமிழ்நாடு சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்டாலின் வந்து நியூ நேஷனல் லிட்ரஸி அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து சாகித்ய அகாடமி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க திஸ் இயர். நியூ அவார்டு வந்து என்னென்னா செம்மொழி லிட்ரஸி அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேஷனல் லெவல் லிட்ரஸி அவார்டாக வந்து நேச்சராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து தருவாங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் கவர் வந்து 7 லாங்குவேஜ் கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பெங்காலி, மராத்தி. இந்த 7 லாங்குவேஜிலும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அவார்ட் தருவாங்க. அவார்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோனா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் வந்து ஒரு அவார்ட்னா கேஷ் ப்ரைஸ் வந்து 5 lakhs இருக்கும். பெஸ்ட் லிட்ரஸி ஒர்க்ஸ் இந்தியன் லாங்குவேஜ்க்காக இதை வந்து கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து டிரான்ஸ்லேஷன், காம்பரேட் ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அவார்டு இருக்கும். இது வந்து லிங்குவிஸ்டிக் ஹார்மனி அண்ட் இந்தியன் லிட்ரஸி குளோபலி வந்து ப்ரொமோட் பண்ணுறதாக இருக்கும். இது மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்லேருந்து நிறைய வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து லாங்குவேஜும் கவர் பண்ணுறதுனால எல்லாருக்கிட்டையும் ஒரு லிங்குவிஸ்டிக்காக வந்து ஹார்மனி ப்ரொமோட் பண்ணும். இந்தியன் லிட்ரேச்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து குளோபல் லெவலும் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் வந்து டேஞ்சரஸான ஒன்று. லாங்குவேஜ் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும்னே தவிர அது வந்து ஒரு பேரியராக மாற்ற இருக்கக்கூடாது. இதனால் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆஃப் இந்தியன் ஒர்க்ஸ் ஓர் லெவலில் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாகித்ய அகாடமி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ பிஹைண்ட் த நியூஸ் பார்த்துக்கலாம் வாங்க. சாகித்ய அகாடமின்றது இந்தியாஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ் கீழே இருக்குது. 1954 கிரியேட் பண்ணாங்க. இது வந்து சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது ஆனால் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ப்ரொமோஷன் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜஸ், அவ்வளோதான். கீ ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். செமினார்ஸ், ஒர்க் ஷாப், ஃபெலோஷிப் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. புக்ஸ், ஜேர்னல்ஸ், மோனோகிராஃப்ஸ் அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேஜர் லிட்ரஸி லைப்ரரியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நேஷ்னல் லிட்ரஸி அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே, இது வந்து ஆனுவல் லிட்ரஸி அவார்ட்ஸ். எந்தெந்த லாங்குவேஜ் கவர் பண்ணிப்பாங்க, ஹெச்எடியில் இருக்க 22 லாங்குவேஜஸும் அது மட்டும் இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கவர் பண்ணிப்பாங்க, இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. இது வந்து எந்தெந்த கேட்டகரியில் தருவாங்கன்னா போயட்ரி, நாவல், ஷார்ட் ஸ்டோரி அது மாதிரி கொடுப்பாங்க. தென் எஸ்ஏ, லிட்ரஸி கிரிட்டிசம், பிளேஸ் அண்ட் ரிசர்ச்சும் கவர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் என்னென்னா காப்பர் பிளேக் இருக்கும், தென் 1 லட்ச ரூபாய், தென் இந்தியன் ஷவர் அதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மேஜர் அகாடமி அவார்ட்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ், யுவா புரஸ்கர், ஃபெல்லோஷிப், ஹையஸ்ட் ஆனர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டாபிக்ல நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் 2009 கேட்டது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா வாஸ் செட் அப் பை சங்கீத் நாடக் அகாடமி இன் 1959. த ஹையஸ்ட் ஆனர் கன்ஃபர்ட் பை சாகித்ய அகாடமி ஆன் ரைட்டர் இஸ் எலெக்டிங் இம் இட்ஸ் ஃபெல்லோ. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, சி, போத் 1 and 2. செகண்ட் நியூஸ் கிளிப், ஜிபிஎஸ் அதாவது குலியன் பேரியர் சிண்ட்ரோம் வந்து மத்திய பிரதேசில் வந்து 2 பேர் அந்த நோயால் இறந்துருக்காங்க. அது மாதிரி வந்திருக்கு. யூபிஎஸ்சியோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ்2ல இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஹெல்த் அது கூட, ஜிஎஸ்3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 and 3ல பப்ளிக் ஹெல்த், டிசீஸ், கவர்மெண்ட் ஹெல்த் ரெஸ்பான்ஸ். தென் வந்து ஜிஎஸ்ல சயின்ஸ், ஹியூமன் டிசீஸ் அண்ட் ஹெல்த் அது கூட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஜிபிஎஸ் இது வந்து மத்திய பிரதேசில் 2 பேரை வந்து நம்ம சொன்னது தான், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து மெயினாக எந்தன்னா நிமூச் டிஸ்ட்ரிக்டை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் டீம் எது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெஷல் வார்டு வந்து சிவில் ஹாஸ்பிட்டல் வந்து இதுக்காக தனியாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பேரிங் காசஸ் அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் ஆகிற எல்லா எக்ஸ்பென்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டே பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸான பேஷண்ட்ஸ் வந்து ஹையர் மெடிக்கல் சென்டர்ஸ்க்கும் மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மானிட்டரிங்
அதாவது பிளட் ஸ்ட்ரீம், ஃபுட் ஐட்டம்ஸ், அதர் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஹைதராபாத், கொல்கத்தா, பூனே அது மாதிரி ஹையர் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து மாற்றிருக்காங்க. இனிஷியல் டெஸ்ட் வந்து என்னன்னா கண்டமினேஷன் ஆஃப் வாட்டர் சோர்ஸ் மூலமாக எதுவும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேஷனல் ஜாயிண்ட் அவுட் ரெஸ்பான்ஸ் டீமும் வந்து இந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ்ன்றது ஒரு இம்யூனாலஜிக்கல் நர்வ் டிசார்டர், அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து மசில் வந்து வீக் ஆகும், பேரலைசிஸ் அது மாதிரி இஷ்யூஸ் பண்ணும். இதனால் டைம்லி டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் கேர் இருக்கணும், இல்லாட்டி வந்து இது மாதிரி டெத் தான் வந்து காஸ் பண்ணும். கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் அலர்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் மானிட்டர் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவையாக தான் இருக்குது. ஜிபிஎஸ் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து டெத் காஸ் பண்ணியிருக்கா. அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆட்டோ இம்யூன் நியூராலஜிக்கல் டிசாஸ்டர், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனோட கியூஹெச்எஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எடுத்தோன்னா வீக்னஸ், டிங்லிங் அண்டு நம்னஸ் இன் லிம்ஸை வந்து காஸ் பண்ணும். இது வந்து ப்ராக்ரஸ் வந்து பண்ணிவிட்டு பேரலைசிஸ் ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்மளை வந்து பண்ணிடும். இதனால் வந்து 6 to 12 மாதம் வந்து ரிகவரி பீரியட் வந்து எடுத்துக்கும். ரொம்ப லாங் டைம் வந்து எடுத்துக்குது. இது வந்து யாருக்கு காமனாக இருக்குன்னா அடல்ட்ஸ் அண்ட் மேல்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஆனால் வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து எதனால் ஏற்படுதுன்னு கண்டிப்பாக எதுக்குமே கண்டுபிடிக்க முடியல. WHO வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லாட்டி வைரலாக இருக்கலான்றாங்க. இது வந்து எது மாதிரி ஏற்படுதுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம ஓன் இம்யூன் சிஸ்டமே மிஸ்டேக்காக வந்து பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுறது. இதனால் வந்து நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிப்படைந்து டெத் காஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இது வந்து வெரி ரேர் அசோசியேஷன் வித் வேக்சினேஷன் அண்ட் சர்ஜரி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்மா ஃபோரசிஸ், அதாவது பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் இன்டென்சிவ் கேர் இன் சிவியர் கேஸ், ஐசியூவில் வந்து சிவியர் கேஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். குளோபல் கண்டஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் பெரு கண்ட்ரியில் வந்து 2019 வந்து அதிகமான அவுட் பிரேக் வந்திருக்கும். அதனால் வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ப்ராப்பராக இனிஷியல் ஸ்டேஜ் மானிட்டரிங் அண்ட் ரிகவரி பண்ணுறதும் வந்து நெசசரி ஒன், அது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த டாபிக்ல நோட ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த கண்டஸ்ட் ஆஃப் வேக்சின்ஸ் மேனுஃபேக்சர் டு ப்ரிவெண்ட் COVID-19 pandemic கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2022 கேட்ட கொஸ்டின். த சீரம் இன்ஸ்டியூட் ப்ரொடியூஸ்டு COVID-19 vaccines named Covishield using mRNA platform. Sputnik V vaccine is manufactured using vector-based platform. Covaxin is inactivated pathogen-based vaccine. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 2 and 3 only. ஏன்னா சீரம் இன்ஸ்டியூட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வேக்சின் வந்து mRNA பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணது இல்லை, வைரல் வெக்டர் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ரிலேட்டடானது. இந்தியா வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் இஷ்யூஸை வந்து எது மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அது மாதிரி வந்துச்சு. இது வந்து யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணலாம். GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS2 அகேன்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், GS3 இன்டர்னல் செக்யூரிட்டி, GS4 எத்திக்ஸ் இந்த சப்ஜெக்டோட லிங்க் பண்ணலாம். தென் டிஎன்பிசி எடுத்துட்டா பேப்பர் 2 பாலிட்டி, பேப்பர் 3ல இந்தியன் சொசைட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் சில்ட்ரன் அது மாதிரி பிலிம்ஸ் எக்ஸாமில் முக்கியமான ஒரு டாபிக் தான். எடிட்டோரியல் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைல்ட் டிராஃபிக்கிங் பேசிக் அண்ட் கான்டெக்ஸ்ட் செஞ்சிடலாம். சைல்ட் டிராஃபிக்கிங் வந்து ஒரு சீரியஸான ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஷ்யூஸாக இந்தியாவில் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அது மாதிரி சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த டிராஃபிக்கிங் வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டியை வந்து வயலேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் டேட்டா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெஸ்கியூ ரேட் வந்து அதிகமாக இருக்குது, பட் வந்து கன்வென்ஷன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. அதாவது குழந்தைய வந்து கடத்திட்டாங்கன்னா அவங்கள வந்து ரிகவர் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்கள வந்து கடத்தவங்களுக்கு வந்து தண்டனை தர்றது ரொம்ப லோவாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் ஒரு டெஃபினேஷன் இருக்குது, நம்ம வந்து மெயின் எழுதும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னா பால்மோரா புரோட்டோகால் 2000 வந்து வெளியிட்டாங்க. ரெக்யூர்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், ஆர்பரிங், ரிசிப்ட் ஆஃப் எ சில்ட்ரன் ஃபார் எக்ஸ்ப்ளோட்டேஷன், கன்சர்ட் ஆஃப் சைல்ட் இஸ் இன்ரிலவெண்ட். அதாவது குழந்தையின் சம்மதம் ஒரு பொருட்டு இல்லாமல் அவங்கள வந்து ஆட்சேர்ப்போ, இடமாற்றம், தங்க வைத்தல், ஒப்படைத்தல், சுரண்டலுக்காக அவங்கள வந்து யூஸ் பண்ணியது அது மாதிரி எல்லாமே வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் தான் அது மாதிரி டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்தியன் லா பாரதிய நியாய சங்கீதா 2023 சொல்லியிருப்பாங்களே, அதில் வந்து செக்ஷன் 143லும் வந்து டிராஃபிக்கிங் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபோர்ஸ், கொரிஷன், டிசப்ஷன், அபியூஸ் ஆஃப் பவர் ஃபார் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் லேபர், ஸ்லேவரி ஆர் ஆர்கன் ரிமூவல். அதாவது வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்தல எதுனா பலவந்தமாக பண்ணுறதோ இல்லாட்டி ஏமாற்றி ஒரு சாக்லேட் தரேன்னு சிம்பிளாக கூப்பிட்டா கூட வந்துடுவாங்களே அது மாதிரி, இல்லாட்டி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியோ ஒரு குழந்தைய வந்து பாலியல் சுரண்டலுக்காகவோ கட்டாயமாக உழைச்சி ஆகணும், அடிமை பண்ணுறது, உறுப்பாற்றும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே சைல்ட் டிராஃபிக்கிங், அதாவது குழந்தை கடத்தல் அது மாதிரி டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. சைல்ட் டிராஃபிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸ் என்னென்ன இந்தியாவில் மேக் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 23 பேஸ் பண்ணி ப்ராஹிபிட்ஸ் டிராஃபிக் அண்ட் ஃபோர்ஸல் லேபர் பண்ணலாம் ப்ராஹிட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 24 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைல்டு லேபர் வந்து அசால்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க.
ஆர்டிகல் 39E அண்ட் எஃப் டைரக்டரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து சில்ட்ரன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இதில் வந்து அபியூஸ் ஆர் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அந்த இஷ்யூஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தென் என்னென்ன லா மேக் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கேர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் டிராஃபிக் சில்ட்ரன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் பாஸ்கோ ஆக்ட் 2012 செக்ஸுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அபியூஸ் பார்னோகிராஃபி இந்த இஷ்யூஸ்ல வந்து சில்ட்ரனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் ஜென்ரல் நியூட்ரல் அண்ட் ஸ்ட்ரிங்கிங் பனிஷ்மெண்ட், அதாவது இது வந்து ஆண் பெண் எல்லா குழந்தைங்களும் பிறந்துட்டு ஏதாவது கண்டிப்பாக அது மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் தரணும், அது மாதிரி இந்த ஆக்ட் வந்து சொல்லியிருக்கும். தென் இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 வந்து டிராஃபிக் ஃபார் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அதை ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த்தாக வந்து பிஎன்எஸ் நம்ம ஏரியா டிஸ்கஸ் பண்ணதில் செக்ஷன் 98, 99, 143 வந்து செல்லிங் அண்ட் பையிங் ஆஃப் மைனஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இந்த டாப்பிக்கில் மட்டும் ஜுடிஷியல் கேசஸ் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, என்ன எதனால் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது, தென் வே ஃபார்வர்ட் நம்ம எது மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களாமா. ஃபஸ்ட்டு விஷால்ஜித் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1990 டிராஃபிக்கிங் ஈஸியாக சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம், அதாவது ஒரு குழந்தைய கடத்துறது ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் எம்சி மேத்தா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1996 ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அசாய்டட் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தென் பச்பன் பச்சோ ஆந்தோலன் 2011 வந்து சைல்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷனை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து இந்த சைல்ட் டிராஃபிக்கிங் குழந்தை கடத்தல் வந்து சேலஞ்சஸ் உருவாகுதுன்னா மெயினானது வந்து பாவர்ட்டி, மைக்ரேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். தென் வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் லோ கன்வென்ஷன் ரேட், குழந்தைங்க வந்து நம்ம என்சிஆர்பி டேட்டா வந்து சொல்லியிருந்தாங்களே அதுபடி தண்டனை வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வருது, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த குழந்தை கடத்தலுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு வழி பண்ணியிருக்கு. தென் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இஷ்யூஸில் வந்து கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம்னா விக்டிம் சென்ட்ரிக் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ஒரு குழந்தைய வந்து பார்த்துட்டா அவங்க வந்து ரிகவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எல்லா எஜுகேஷன் ஹெல்த் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டு அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடிஞ்சால் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு பார்க்கணும், இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தென் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராசிக்யூஷன் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரையல்ஸ், அது மாதிரி நம்ம லோ கன்வென்ஷன் ரேட் இருக்குல்ல அது இல்லாமல் தனியாக வந்து ஒரு கோர்ட் மூலயமா ட்ரையல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணால் தான் அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ண முடியும். ரூட் காசஸ் ஆன பாவர்ட்டி அவேர்னஸ் அதையும் வந்து பில்ட் பண்ணும். சென்ட்ரல் ஸ்டேட் கோஆபரேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணும். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் 2023 கேட்டது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரீசென்ட்லி ஆல் கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன் ஹவ் அடாப்டட் ஃபர்ஸ்ட் எவர் காம்பேக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன், த குளோபல் காம்பேக்ட் ஃபார் சேஃப் orderly and regular migration. The objectives and commitments stated in GCM are binding on UN countries. GCM address internal migration or internally displaced people also its objective or commitments. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோ. ஏன்னா வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து சைன் பண்ணல, இது வந்து பைண்டிங் அக்ரிமெண்ட்டும் இல்லை. தென் வந்து இன்டர்னல் மைக்ரேஷன் இந்த இஷ்யூஸ் பற்றி பண்ணல, இது வந்து பார்டர் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம் டேஸாக வந்து இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். இயர் ஆஃப்டர் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் சரி கமெண்ட்டும் சரி டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுற ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.